ஹாய், வெல்கம் டு தி சேனல் மான்சி த ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 2 கப், வெல்லம் 1 கப், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். பேன் சூடானதும் கடலையை வறுத்துடலாம். நீங்கள் வறுகடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. வறுத்துட்டேன். இப்போ இதை ஆற வச்சுட்டு தோல் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஜாரில் போட்டு அரைச்சிடுறேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி பொடி பதத்தில் இருக்கணும். அடுத்து வெல்லத்தை கரைச்சிடலாம். பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் வெல்லம்லாம் கரைஞ்சிரும். இது பாகுபதத்துக்கு வர வேண்டாம், லைட்டாக கரைஞ்சாலே போதும். அவ்வளோதான், வெல்லத்தை கரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதும் இதில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். டஸ்டெல்லாம் வந்துடுச்சு. இது நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதித்து பாகுபதத்துக்கு கெட்டியாயிடும். நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியையும் துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகோடு சேர்ந்து இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் சிப் பண்ணிட்டேன். பக்கத்தில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதை தொட்டு தொட்டு லட்டு பிடிக்கிறப்ப சூடு தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா லட்டையும் செஞ்சிடலாம். சூப்பரான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியானது. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மான்சி த ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.